எந்த பத்திரிகையாளரும் இதில் தவறு செய்யவில்லை. என்ன வேணால் செய்யலாமா? ஜேர்னலிஸ்ட் போய் சமன் பண்ணுறது, அவங்களுடைய மொபைல் ஃபோனு பறிமுதல் பண்ணுறது, ஹராஸ்மெண்ட் என்று சொல்லலாம். யாரையாவது ஒருத்தர் பலிகடாவாக்கி. ஏன்னா ஒரு விதமான எவிடன்ஸ் இல்லைல்ல, அவங்கனால தான் லீக் ஆச்சுது. திசை திருப்பும் ஒரு போக்காக தான் எனக்கு புரியுது. வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. கடந்த சில தினங்களாக தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் தொடர்பாக அந்த எஃப்ஐஆர் வெளியானது எப்படி அப்படின்ற அந்த விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழு செய்து கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் காவல்துறையை விசாரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் இப்போது அந்த விசாரணைக்கு தடை என்பது உச்சநீதிமன்றத்தில் பெறப்பட்டிருக்கிறது. அப்போது அடுத்தது இந்த சிறப்பு புலனாய்வு குழு யாரை விசாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை வெளியிட்ட காவல்துறையினரை விசாரிக்கல, ஆனால் பத்திரிகையாளர்களை நோக்கி ஊடக நிறுவனங்களை நோக்கி அந்த விசாரணை என்பது தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது பல இடங்களில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னன்னா, எஃப்ஐஆர் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணது ஒன்று, ஆனால் வாட்ஸ்அப்பில் அந்த எஃப்ஐஆர் உங்ககிட்ட கிடச்சிச்சு, செய்தியில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய எந்த தகவலும் வெளியிடாத பத்திரிகையாளர்களையும் அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த விஷயம் பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை, ஊடக நிறுவனங்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. இந்த சிறப்பு புலனாய்வு குழு பத்திரிகையாளர்களை குற்றம் சாட்டி அவர்களை ஒரு பகடக்காயாக இந்த விஷயத்தில் மாற்ற பார்க்கிறதா அப்படின்ற கேள்விகள் என்பது எழுந்துள்ளது. இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு ஹிந்து குழுமத்தின் தலைவர் திரு என் ராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும். இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது உங்களுக்கு தொடர வேண்டும் அப்படின்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த எஃப்ஐஆர் விவகாரம் ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஊடக நிறுவனங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அடையாளத்தை யாருமே வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதான் புகார். அதனால தான் அந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்காங்க. பட் விசாரித்து பார்க்கும்போது யாருமே அதை வெளியிடலை. சில ரிப்போர்ட்ஸில் அந்த கிரைம் நம்பர் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது யாரெல்லாம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த எஃப்ஐஆரை பார்த்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இப்போ எஃப்ஐஆரை வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு ஷேர் பண்ண ஆட்கள் ப்ரொஃபஷ்னலாக, அதாவது ஒரு செய்தியின் அடிப்படையில், அவங்களுடைய வேலையின் அடிப்படையில் ஷேர் பண்ணது, ஆஃபீஸ்க்கு ஷேர் பண்ணது, இது எல்லாமே இப்போது ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்கப்படுகிறது. அதை விசாரணைக்கு உட்படுத்துவோம் அப்படின்னு எஸ்ஐடி சொல்லியிருக்கிறது. அவங்களுடைய ஃபோன்ஸை பிடுங்கிடுறாங்க, நாங்கள் இதை விசாரித்து தான் கொடுப்போம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நடந்துகிட்ருக்கு. இதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய எந்த அடிப்படையில் இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த ஃபேக்ட்ஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா, எந்த பத்திரிகையாளரும் இதில் தவறு செய்யவில்லைங்கிறது தெரியுது. ஒரு விதமான எவிடன்ஸ் அதுக்கு கிடையாது, இண்டிகேஷன் கூட கிடையாது. ஏனென்றால் அவங்க டியூட்டியை செஞ்சுருக்காங்க. CCTNS அந்த வெப்சைட்டோ போர்ட்டலில் போகும்போது அது இப்போ சகஜமாக பார்ப்பாங்க. அது அந்த க்ரைம் ரிப்போர்ட்டர்ஸ் அதான் அவங்க வேலையில் ஒரு பார்ட், ஒரு முக்கியமான பார்ட் என்று இருக்கலாம். இன்னும் எஃப்ஐஆர் எடுத்தால் தான் அந்த என்ன சொல்லியிருக்காங்க அந்த சார்ஜில், இது போலீஸ் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்போ தான் புரியும். யாராவது ப்ரீஃப் பண்ணால் போகாது, அது செக் பண்ணணும் அதில். அதனால் அது ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய ப்ரொஃபஷன். அது அவங்க அதை போட்டது. தவறு எங்கே நடந்திருக்கு, அந்த எஃப்ஐஆரை அப்லோட் பண்ணுது, அது காவல்துறை அப்லோட் பண்ணுது. அதில் அப்லோட் பண்ணுறது சரின்னு வச்சுப்போம் விவாதத்துக்கு. அந்த பேரையாவது எடுத்துருக்கணும்ல, அந்த ஐடென்டிட்டி எடுத்துருக்கணும்ல, யாருக்கும் இப்போ கண்டுபிடிக்க முடியாத பேர், முகவரி, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் எடுத்துருக்கணும். அந்த இதில் வயசு கூட எடுத்துருக்கலாம். இந்த இதில் அதை எடுக்க அவங்க தவறி விட்டாங்க. அதுதான் குற்றச்சாட்டு.
யாராவது எதனால செஞ்சாங்க, கேர்லெஸ்ஸாக செஞ்சாங்களா, இல்லை வேறு ஏதாவது மோட்டிவ் இருந்தாங்கிறது தான் இப்போ இன்வெஸ்டிகேஷனுடைய காரணம் இருக்கணும். இவங்க வந்து அதில் வந்து அவங்க பேரை போட்டு ஓடிபி பெற்று அதை அவங்க டவுன்லோட் பண்ணாங்கன்னா அது வந்து பார்ட் ஆஃப் தர் ப்ரொஃபஷனல் டியூட்டி. அவங்களுக்கு ஷாக் ஆகிருக்கும் அவங்க பேர் போட்டிருக்கான் அப்படியேன்னு சொல்லி. ஏன்னா சாதாரண போடுறது இல்லை, இல்லைன்னா முன்னாலே வந்திருக்கும்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அந்த இதில். அதனால் அது இல்லை, அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்மால் அவங்களுடைய வேலை செய்வனோட ஷேர் பண்ணியிருக்கலாம் சில பேர். அதில் அது தவறு இல்லை, அது கூட தவறு இல்லை. ஏன்னா ப்ரொஃபஷனல் டியூட்டி. ஏன்னா வெளியில் வரல, அது பப்ளிக்கில் வரல, பப்ளிஷ் பண்ணல அது அந்த பேர். அது அந்த எஃப்ஐஆரில் வெறும் பேர் மட்டும் இல்லையா, என்னென்ன விதங்கிறது பல டீட்டெயில்ஸ் இருந்திருக்கும். அது ஷேர் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அந்த இதில். ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட். எந்த பத்திரிகையாளரும் எந்த ஆர்கனைசேஷனும் இதில் தவறு செய்யவில்லை இந்த இதில். இருந்தாலும் அது வெளியில் சில ஐடென்டிட்டி வெளியில் இருக்கிறது, நான் அதை பார்க்கல, எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது வெளியில் வந்திருக்கு போல் இருக்கு அந்த இதில். அதுதான் க்ரைம் இந்த செகண்ட் எஃப்ஐஆரில். அதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு தெளிவான ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த எஸ்ஐடி அது நிர்ணயிக்கும் போது அது யாருக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, யாருக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்கிறது அது சொல்லவில்லை. அப்புறம் கமிஷனர் அவர்கள் ரொம்ப பயங்கரமாக விமர்சனம் செய்தது. அது சுப்ரீம் கோர்ட் தடுத்து அதை அப்சர்வேஷன் நீக்கிட்டாங்க, அவர் ஸ்டே பண்ணிட்டாங்க இதில். ஏன்னா அது சரியில்லை அந்த மாதிரி பண்ணுறது, குவிக் அந்த மாதிரி குவிக் இது கொடுக்குறது சரியில்லை. ஆனால் அவர் வந்து பண்ண முடியாது, ஏன்னா அது பண்ணதுனால டிஜிபியும் அதில் தலையிட முடியாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஒரு போலீஸ் இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? கோர்ட் வந்து ஒரு போலீஸை நடத்த முடியுமா இதில்? இந்த பல கேசஸ் பார்த்துருக்கோம். சுப்ரீம் கோர்ட் கூட அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க எஸ்ஐடியில், குஜராத் விஷயத்தில் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் போலீஸ் வந்து அதில் கிளியராக ஆர்டரில் இருக்கும், ரிப்போர்ட் டு அஸ்ன்னு சொல்லி. நீங்கள் வேறு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஷுட் கிவ் ஆல் ஹெல்ப் அந்த இது அதுவும் இருக்கும். இதில் அதுதான் அர்த்தமாக இருந்தால் இவங்க என்ன வேணால் செய்யலாமா அந்த இதில்? ஒரு ஹெட்லெஸ்ஸாக ஒன்றும் பொறுப்பு இல்லாத என்ன வேணால் செய்யலாமா? ஜேர்னலிஸ்ட் போய் சமன் பண்ணுறது, அவங்களுடைய மொபைல் ஃபோனு பறிமுதல் பண்ணுறது, ரெசீட் கொடுக்கறது இல்லை, ஒரு லீகலாக ஒரு லாஃபுல்லாக ஃபங்க்ஷன் பண்ண சட்டத்துக்கு உள்பட்டு அவங்க நடந்ததாக தெரியவே இல்லை. பல இதில் ஹராஸ்மெண்ட் என்று சொல்லலாம். அவங்கள ஒரு சித்திரவதைன்றது அதிகம், ஒரு துன்புறுத்தல் இந்த இதில். அது தேவையில்லாத வந்து ஒரு ஹெட்லெஸ்ஸாக செய்கிறது இல்லை வேணுன்ட்டு செய்யறதுன்னு தெரியல. அதனால் இது ஒரு தவறான திசை திருப்பும் ஒரு போக்காக தான் நான் எனக்கு புரியுறது இது. ஏன்னா இப்போ போலீஸ் வந்து அங்கே உள்ள தானே மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மெயின் இது ஆர்டர் என்ன, போலீஸ் இதில் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், யார் இதை செய்தாங்க, அவன் மேலே டிசிப்ளின் நடவடிக்கை எடுங்கன்னு. அது கொஞ்சம் கடுமையாக சொல்லியிருக்கலாம். அதுதான் சுப்ரீம் கோர்ட் தடுத்துருக்காங்க. ஸோ எங்கேருந்து இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சோ அந்த பாயிண்ட்டை விசாரிக்காமல் எண்ட் யூசரை போலீஸை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாவை மையப்படுத்தியே, மீடியாவை ஃபோக்கஸ் பண்ணியே இந்த விசாரணை நடைபெறுவது அப்படின்றது திசை திருப்பல் அப்படின்னு தான் பார்க்குறீங்களா? ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து திசை திருப்புறாங்க. திசை திருப்பல் தான், வேற என்ன? இது யாரையாவது ஒருத்தர் பலிகடா வாக்கினா, ஏன்னா ஒரு விதமான எவிடன்ஸ் இல்லை, அவங்கனால தான் லீக் ஆச்சுன்னு. சார், இப்போ எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணுறது குற்றம் அல்ல, இல்லை எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய தகவல்களை செய்தியாக்குவது குற்றம் இல்லை. பெயர் வெளியிடக்கூடாது, பெயர், முகவரி, அந்த டீட்டெயில்ஸ், அந்த சர்வைவர் பாதிக்கப்பட்டவருடைய டீட்டெயில்ஸ் வெளியிடக்கூடாது, ஐடென்டிட்டியை வெளியிடக்கூடாதுன்றது அதுதான் ஆஃபென்ஸ். அதாவது அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஐடென்டிட்டி, ரெஃபரன்சஸ், இமெயில் ஐடி இதெல்லாம் கூடாது. ஆனால் எஃப்ஐஆர் கண்டென்ட்ஸ், எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய விவரங்களை செய்தியாக சொல்கிறது தவறில்லை. அது எஃப்ஐஆர் எல்லாமே செய்யலாம், அவங்க சொல்கிற எஃப்ஐஆர் எல்லாமே அவங்க சொல்கிறது. ஆனால் எஃப்ஐஆர் இருந்தால் இன்னும் அதில் அந்த கம்ப்ளைண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ ப்ரொஃபஷனலாக ஒரு ரிப்போர்ட்டர் அந்த எஃப்ஐஆரை அவங்க ஆஃபீஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீக்கு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்கன்றது எப்படி குற்றமாகும் சார்? குற்றம் ஆகாது. ஏன்னா அது குற்றம் அப்படின்னு எஸ்ஐடி சொல்கிறாங்க. கூப்பிட்ற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அதெல்லாம் குற்றம் எழுதட்டும், பார்க்கலாம். அது பேசுவாங்க. பல
சம்பந்தம் இல்லாத கேள்விகளான்னு கேட்டிருக்காங்களாம். அதுதான் நான் கேள்விப்பட்டது. பல பேர் அதே எனக்கு நியூஸ் கிளிக்கில் நடந்தது. பிரபீர் புர்காஸ் அவர் மட்டும் இல்லை, அவர் மேனேஜ் பண்ணிவிடுவார். பல பேர் ஒரு 80 பேரை இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த ஸ்பெஷல் செல் ஆஃப் தி டெல்லி போலீஸ். அவங்க வந்து என்னென்னோ கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபார்மர்ஸ் ஆர்ப்பாட்டத்தை எதுக்கு எவ்வளோ நாளை கவர் பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க, என்னென்னோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சம்பந்தம் இல்லாத irrelevant questions என்று சொல்லலாம். இங்கேயும் அப்படி அதான் போலீஸோட ஒரு போக்கு மாதிரி இன்னைக்கு இருக்குது. போலீஸை யாரும் கண்ட்ரோல் பண்ண இது இல்லாத போலீஸ் அப்படி இருக்கா? அப்படி போலீஸ் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. இந்தியா ஃபுல்லாக போலீஸ் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ஆர்பிட்ரியாக செய்கிறாங்க, ஆரகண்டாக தான் செய்கிறாங்கன்னு தான் இருக்குது. சார் இதெல்லாம் நம்ம வட இந்தியாவில் பார்த்துருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி நியூஸ் கிளிக் உடைய இஷ்யூ வட இந்தியாவில் நடக்கும்போது நம்மளாம் ஷாக் ஆகிட்டோம். இங்கே சென்னையில் அதை பற்றி போராட்டம்லாம் பண்ணோம். நீங்களும் அந்த போராட்டத்திலாம் வந்திருந்தீங்க. அப்போது வட இந்தியாவில் நடக்கிற மாதிரியே ஒரு விஷயம் இங்கேயும் நடக்குது அப்படின்னா அப்போது காவல்துறை ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இயங்குகிறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை உருவாயிருச்சா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நான் பொதுவாக சொன்னேன், ஒரு போலீஸோட போக்கு இருக்கும், அதை வந்து கர்வ் பண்ணணும். அதுதான் அரசியல் தலைவர்களுடைய பொறுப்பு. அது இது அந்த மாதிரி சொல்ல முடியாது. நியூஸ் கிளிக் மாதிரி இன்னும் இல்லை, யாரையும் அரெஸ்ட் பண்ணல, அதெல்லாம் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க வந்து அந்த சீஷர், குறிப்பாக சீஷர் டிவைசஸ் பார்த்தா அது எல்லாரும் உடனே எடுத்துக்கிறாங்க. அதுக்கு விதிமுறைகள் ரூல்ஸ் ஒன்றும் போட்டதாக தெரியல. ஒரு கைட்லைன்ஸ் இல்லை, ஒரு இருக்குன்னு யூ ஹேவ் டு கிவ் ரெசீட். கரெக்ட். இந்த இதெல்லாம் பிரபீர் புர்காஸ் அன்றைக்கே கொண்டு வந்தார். அதெல்லாம் செய்யவே இல்லை அவங்க. அந்த இதில் கோர்ட்டில் கூட வந்தது. அது அதிகமாக அதான் அதனால் இன்றைக்கி போலீஸ் வந்து போலீஸ் உடைய சேனல்ஸில் இந்தியாவில் பொதுவாக நம்ம சீஸ் பண்ணலாம், அந்த அதிகாரம் நமக்கு இருக்குன்னு அது இருக்குது. அதை நம்ம சேலஞ்ச் பண்ணணும், சவால் விடணும். அதுக்கு அது என்ன சம்மந்தம், கேஸுக்கு சம்மந்தம், விசாரணைன்னா என்ன வேணால் எதை வேணால் விசாரணை பண்ணலாமா வந்து. சார் இந்த குறிப்பாக இந்த ஃபோன்ஸ் வந்து சம்மந்தம், ஃபோன்ஸில் பல ப்ரைவேட் விஷயங்கள் இருக்கும். கரெக்ட். ஒன்று பல அதர் கான்ஃபிடென்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். ஒரு சீரியஸ் க்ரைம் ரிப்போர்ட்னா ஒரு புலனாய்வு செய்வார். அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னல். அவருக்கு ஒரு சோர்ஸஸ் ரகசிய தகவல் கொடுத்துருப்பாங்க. அந்த சோர்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு ரைட் இருக்குது. இந்தியாவில் பல கோர்ட் ரூலிங்ஸில் அது இருக்குது. ஜேர்னலிஸ்ட் ஹேவ் த ரைட் டு ப்ரொடெக்ட் சோர்ஸஸ். அந்த இதில் அந்த கொடுத்தவங்கள பாதுகாக்கணும். ஏன்னா அவங்க பல ரிஸ்க் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது அக்செப்டட், நாட் ஒன்லி ஹியர், அப்ராட். சார் இந்த கேஸில் கூட இப்போ போய் இது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை பண்ணதில் ஒரு கேள்வி இருக்கா, உங்களுடைய சோர்ஸ் யார் அப்படின்றத நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, சோர்ஸை சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். அதை ஒரு டெஸ்ட் கேஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம். ஐ வில் நாட் ரிவீல். என்ன சோர்ஸ் இதுதானே, வேறு என்ன சோர்ஸ்? சிசிடிஎன்எஸ் தான் சோர்ஸ். சிசிடிஎன்எஸ் சோர்ஸ். அது பிரிண்ட் பண்ணியே கொடுத்துடலாமே அவங்கெல்லாம். அந்த இதில் சிசிடிஎன்எஸ் சோர்ஸ் ஷேர் பண்ணவங்ககிட்ட அவரே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணவர், நான் இவ்வளோ பேர் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு. ஒரு நார்மல் ரிப்போர்ட்டிங் ஜேர்னலிஸ்டிக் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு எஃப்ஐஆரை பார்த்து தரவுகளை பார்த்து வெரிஃபை பண்ணி செய்தியை சொல்லுவது, மக்களுக்கு செய்தியை சொல்லுவது அப்படின்றத, இந்த ஒரு ப்ராசஸை வந்து இப்போ கிரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு குற்றவியல் ஒரு குற்றமாக அதை கொண்டு வந்துட்டாங்களா சார்? ஒரு மாற்று முயற்சி பண்ணுறாங்களா? அது தெரியல. ஏன்னா ஒன்றுமே ஒரு குற்றம் இல்லையே அதில், ஜேர்னலிஸ்ட் பண்ணதில். இது குற்றம் வந்து அவங்க செயல்னால தான் இந்த அதை ஷேர் பண்ணதுனால தான், அவர் டவுன்லோட் பண்ணதுனால தான் இது வெளியில் வந்ததுன்றதுனால தான் குற்றம். அதில் கூட தெரியாமல் பண்ணால் கூட அது குற்றம் இல்லாத இருக்கலாம். அது லா எனக்கு தெரியல. ஒரு மோட்டிவ் இருக்கணும். மோட்டிவ் இருந்தால் தான் அஃபென்ஸ் இருக்கும். மென்ஸ் ரியான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது லாட்டின் ஃப்ரேஸ். இது இதில் இந்த மோட்டிவ் இல்லை. இது ஒரு தவறு செஞ்சுட்டா, இப்போ போலீஸ் வந்து ஏதாவது தெரியாமல் செஞ்சுட்டா அது வேறு, ஒரு மைல்டர் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க. வேணுன்ட்டே செய்தால் அது ஒரு ரியல் குற்றமாகும், அவங்க செய்த குற்றமாகும் அந்த இதில். அப்போ ஒரு கிரிமினல் கேஸாக கூட மாறலாம் வேணுன்ட்டே போட்டாங்கன்னா. அது வெறும் டிசிப்ளினரி ஆக்ஷன் வராது அந்த இதில், போலீஸ் இதில் வந்து நம்ம அவங்களுக்கு போலீஸ் அதற்கு ஒரு லிபரல், நம்ம அவங்களுக்கு ஒரு லீவே கொடுத்தா, சேரிட்டபிளாக கொடுத்தோம்னா அவங்க தெரியாத செய்திருக்காங்கன்னு நினைக்கலாம். அதாவது மேல் அதிகாரிகள். ஏன்னா அவங்க வந்து கோர்ட் வந்து கடுமையாக சொன்னதுனால அவங்க
அதில் தலையிட விரும்பவில்லை, அதுலேருந்து ஒதுக்கிட்டாங்க. இப்போ கமிஷனர் ஆஃப் போலீஸோ சரி, அதே டிஜிபி சரி, நாங்கள் இதில் தலையிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு வீக்னஸ் தான். சென்னை ஹைகோர்ட் வந்து அந்த ஆர்டரில் மெட்ராஸ் ஹைகோர்ட் தெளிவாக சொல்லியிருந்தா இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்போ அவங்க தான் பொறுப்பு, அவங்கக்கிட்ட போகலாம். ஸோ அப்போ நீதிமன்றத்தை நாடலாம் ஒரு இது, அரசாங்கம் கூட ஒரு கிளாரிட்டிக்கு போகலாம் இல்லையா சார் கோர்ட்டுக்கு? கட்டாயம் போகலாம். அரசாங்கம் போய் இந்த கேள்விகளை கேட்கலாம். ஒரு ஃபேக்ஸை செக் அவுட் பண்ணிவிட்டு எந்த பத்திரிகையாளரும் இது தவறு செய்யவில்லைன்னு அதில் கொடுக்க முடியும். அரசாங்கமே அந்த நிலைப்பாடை எடுக்கலாம், கட்டாயம் எடுக்கணும். டிஐபிஆர் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க ஒரு விசாரணை போட்டு கூட இதில் என்ன இருக்குது அப்படின்றது உண்மை சொல்ல ஃபேக்ஸ் சொல்ல நம்ம பார்த்த மாதிரி ஃபேக்ஸ் பிரைமா ஃபேஸ்ன்னு சொல்லலாம். வாட் இது அவைலபிள் ஃபேக்ஸை வச்சு ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் தவறு செஞ்சதாக தெரியல இதில் அப்படின்னு சொல்லலாங்க அது. அண்ட் ரெண்டாவது, யாருக்கு ரிப்போர்ட்டிங், அந்த சிறப்பு புலனாய்வு குழு யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுது அப்படின்னு இது வரைக்கும் ஹெட்லெஸ்ஸாக இருக்குது. அவங்க என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் அதை ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம்ல அரசாங்கம், அதில் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ அவங்களே சொல்லலாம், டிஜிபி ஓவர் சைட் இருக்கலாம், ஒரு சொல்லலாம்ல, ஒரு சீனியர் ஆஃபீஸர் இது பண்ணலாம். அதனால் இது ஒரு தவறான போக்கு, ஒரு திசை திருப்பும் போக்காக தான் தெரியுது. இந்த யார் இது பின்னால் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லை அது உண்மை, இவங்க ஹெட்லெஸ்ஸாக போய் அவங்களாவே அதனால தான் சொன்னது ரெலவெண்ட். போலீஸ் போக்கு மாதிரி ஒன்று வந்திருக்கு இங்கே, வந்து அந்த மாதிரி வரல வட இந்தியாவில் இருக்கிற மாதிரி. இந்த இதில் வட இந்தியாவில் மோசமான சூழல் இல்லை, பட் இருந்தாலும் அந்த பிகினிங்லேயே அதை தடுத்துடணும். இந்த மாதிரி வேறு கேஸ் வந்தாலும் அதை தடுத்துடணும். போலீஸ் அவங்க பவருக்கு மேலே ஃபங்க்ஷன் பண்ணுறது, குறிப்பாக அந்த டிவைஸஸை போய் சீஸ் பண்ணுறது, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது நீங்கள் வந்து பல இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கலாம், பல ப்ரைவேட் மேட்டர்ஸ் அதில் இருக்கலாம். ரைட் டு ப்ரைவசி கிடையாதா? கரெக்ட். இன்வெஸ்டிகேஷன் என்ற பேரில் ரைட் டு ப்ரொடெக்ட் மை சோர்ஸ் கிடையாதா? ரைட் டு என்னுடைய ப்ரொஃபஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாதா? இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் வரும்ல, ஆர்டிகிள் 19(1)A இந்திய கான்ஸ்டியூஷனில். விசாரணைக்கு போன எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்டையும் நீங்கள் முதல்ல ஃபோனை கொடுத்துட்டு நாங்கள் அதை சீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஒரு ரொம்ப அவங்க போகாத கோர்ட்டுக்கு போய் சொல்லலாம், இதில் இந்த மாதிரி கேட்குறாங்க அதனால் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிருக்கலாம். ஒரு 1-2 பேர் சொன்னால் கூட அதில் ஒரு தெளிவு வரும். கண்டிப்பாக. சரி சார், ரொம்ப போலீஸ் அன்செக்டாக போகிறத நம்ம எதிர்க்கணும். இந்த மாதிரி ஒரு எல்லைக்கு தாண்டி, சட்ட எல்லைக்கு தாண்டி என்ன வேணால் செய்யலாங்கிற அந்த போக்கை தடுக்கணும். அது வந்து இது ஒரு குறுகிய விஷயத்தில் நடந்திருந்தாலும் இதோட இம்ப்ளிகேஷன் அதிகம். அதனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பல பத்திரிகையாளர் இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காத, இந்த பத்திரிகையாளர் காம்படிஷன், அவர் வந்து என் காம்படிட்டருக்கு ஒர்க் பண்ணுறாரு, எனக்கு ரைவல் என்று பார்க்காம, பல இயக்கங்கள், பல ஆர்கனைசேஷன்ஸ், பல ஜேர்னலிஸ்ட், டிஃப்ரெண்ட் வியூஸ் உள்ளவங்க ஒன்றாக வந்து இந்த விஷயங்களை எழுப்பி மக்களுக்கு தெளிவாக இதை சொல்லி இந்த ப்ரொட்டஸ்ட் செய்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல், ஆரோக்கியமான செயல். அதனால் அதை நான் வாழ்த்துகிறேன். ரைட் சார், ரொம்ப நன்றி சார் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.